வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா பூந்தமல்லி நகர அதிமுக சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். போட்டியை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார். வெற்றி பெற்ற அணிகளுக்கு 20,000 மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவர் திருவேங்கடம் தாலுகா செவல்குளத்தில் உள்ள செயின்ட் பவுல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தார். அந்த பள்ளியில் பணிபுரிந்த காலங்களுக்கு பணி அனுபவ சான்று கேட்டு பள்ளி தாளாளர் நாகராஜிடம் விண்ணப்பித்தார். பள்ளி தாளாளர் ஆசிரியையின் பணி அனுபவ சான்றினை தயார் செய்து தென்காசி மாவட்ட கல்வி அலுவலகத்தில் சமர்ப்பித்தார். தென்காசி மாவட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் பணி அனுபவ சான்று வழங்க 60,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பள்ளியின் தாளாளர் தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் கூறினார். ரசாயனம் தடவிய 60,000 ரூபாயை தாளாளர் நாகராஜ் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் வைத்து அலுவலக கண்காணிப்பாளர் சுரேஷ்குமாரிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த தென்காசி லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பால் சுதர், இன்ஸ்பெக்டர் ஜெயஸ்ரீ ஆகியோர் தலைமையிலான போலீசார் சுரேஷ்குமாரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்தில் 20 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இவற்றில் வேலை பார்த்து வரும் ஊராட்சி செயலர்களில் சிலர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனர். இதில் கணபதிபாளையம் ஊராட்சி செயலர் பிரபு சங்கரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க கலெக்டர் கிறிஸ்துராஜ் பல்லடம் பிடிஓ கனகராஜிற்கு பரிந்துரை செய்தார். இதற்கு பிடிஓ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் வடுகபாளையம், புதூர், சித்தம்பலம், புளியம்பட்டி, அணுப்பட்டி, கரடிவாவி ஆகிய ஊராட்சி செயலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இத்துடன் கணபதிபாளையம் ஊராட்சி செயலர் பிரபுசங்கர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இவருக்கு பதிலாக வடுகப்பாளையம் புதூர் ஊராட்சி செயலர் கிருஷ்ணசாமி நியமிக்கப்பட்டார். பிரபுசங்கர் இடமாற்றம் செய்யப்பட்டதை வரவேற்று கணபதிபாளையம் ஊராட்சி மக்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பஞ்சாயத்து செக்ரட்டரி பிரபு சங்கர் அவர்களை எங்களது கோரிக்கையினை ஏற்று அவர்கள் குற்றங்களை எல்லாம் நிரூபித்தபடியால் அவர் செய்த ஊழல் புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் நிரூபித்து சுட்டிக்காட்டிய பேரில் தமிழக அரசு அவரை தகுதி நீக்கம் செய்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாற்றம் செய்து மட்டுமல்லாமல் புதிய செக்ரட்டரியாக வடுகபாளையம் புதூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணசாமி அவர்களை பணிமாற்றம் செய்து தற்பொழுது கணபதிபாளையம் கிராம ஊராட்சிக்கு புதிய செக்ரட்டரியாக நியமனம் செய்துள்ளார்கள். இந்த நல்ல இதை செய்து கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கானே? குற்றச்சாட்டு 100 நாள் வேலையாட்களில் யாருக்குமே சம்பளம் போகிறதில்ல சரியான வடிக்கா. அப்புறம் அட்டைகள் நிறையா போட்டு வீட்டில் இருக்கிறவங்க வேலையில் அட்டை போட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று. அதே போல் இந்த கலைஞர் கனவு திட்டத்தில் பயனாளிகிட்ட முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட தொகை இவங்க வாங்கிட்டு தான் கட்டுறாங்க வீடு. கிட்டத்தட்ட கனகவாலை வில்லேஜுக்கு 86 வீடு கிடச்சிருக்குது. 86 வீடு கிடச்சதுமே 86 பயனாளிகிட்டையுமே இவங்க முன்கூட்டியே கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு தான் இது பண்ணுறாங்க. இதே பிரபு சங்கரை விடுவித்து 23ஆம் தேதி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாரு. உத்தரவு பிறகு கமிஷன் கேட்டுட்டு இருக்காரு கலைஞர் கனவில்லத்துக்கு. அதே போல் பைப் லைன் போடுறதுல ஊழல், விவசாயிகள் பராமரிக்கிற பயனாளிகளுக்கு 2.5 லட்சம் பணம் வரல, 50,000 ஊழல். இந்த மாதிரி பல வகையான குற்றச்சாட்டுகள். கல்வி தகுதி அவரோட சரி நம்புறீங்களா? அவரோட கல்வி தகுதி சரிபார்ப்பு கேட்டால் சொல்கிறீங்களா? சரி, நாங்கள்லாம் நம்பல. ஊராட்சி மக்களை அவரை நீக்கினதுக்கு எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. முன்னதாக பிரபு சங்கரை பணியிலிருந்து விடுவித்ததை கண்டித்து கணபதிபாளையம் ஊராட்சியில் வேலை பார்க்கும் இதர பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.